ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட் போட்டேன் இல்லடா, அது ஒன் ஷாட்டா என்னால போட முடியல. 3 ஷாட்டா போடலான்னு நெனச்சேன். ஆனா அது கொஞ்சம் ஸ்டோரி லென்த்தா இருக்குடா. சரி அதனால ஒரு 5 to 6 பார்ட்டுக்குள்ள அத நான் முடிச்சிடலான்னு இருக்கேன். இது வந்து 3rd பார்ட் தான். அந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஹானஸ்ட்டா பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்க. என்ன ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்ண சொல்ல மாட்டேன். நீங்க அப்படி பண்ணணும்னு ஒண்ணும் இல்ல. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துட்டு கூட நீங்க போயிருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. எனக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணணும்னு இல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க பண்ணுங்க ஓகேங்களா? ஒரு கமெண்ட், ஒரு லைக் மட்டும் குடுங்க ஓகேங்களா? சரிடா, ஸ்டோரிக்குள்ள போலாம். லாஸ்ட் பார்ட் நான் எதில முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம ஜிமின் அண்ட் மெக் அவங்க எல்லாருமே ரெடி ஆயிருப்பாங்க கொரியா வர்றதுக்கு. இங்க ஜோஹோப் வந்துட்டு நம்ம நம்ஜூன் வீட்ல வந்துட்டு செட்டில் ஆயிருப்பாரு. இப்போ இவங்க எல்லாருமே இங்க வந்து கொரியாவுக்கு ரீச் ஆயிட்டாங்கடா. இப்போ இவங்கள பிக்கப் பண்றதுக்கு நம்ம நம்ம ஜங்குக் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செக்ரட்டரி தான் இவங்களெல்லாம் பிக்கப் பண்றதுக்காக போயிருக்காங்க. அவங்களோட பேர் யூஜி. அவங்க போயிட்டு நின்னுட்டுருக்காங்க. இவங்க 4 பேருமே வந்துட்டு இறங்கிட்டாங்க. இவங்க வந்து நேம் போர்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்க 4 பேரோட நேமையுமே வச்சிருக்காங்க. அவங்களுமே கரெக்டா இவங்க தான் ஜிஎம் அந்த அவங்களோட செக்ரட்டரி போலடா. நம்மள வந்துட்டு பேசினாங்க நம்மகிட்ட, அவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே போறாங்க. அவங்களும் வெல்கம் சார் அப்படின்றாங்க. ஓகே ஹலோ மேம் அப்படின்ட்டு இவங்கலாம் வந்துட்டு பவ் பண்ணுறாங்க. நான் வந்து உங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கேன். நான் உங்களுக்கு வந்து வீடெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்கள் ஏன்னா அங்கே அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வரீங்க, அதனால் உங்களுக்கு வந்து லோக்கல் ப்ரூஃப்லாம் இருக்காது இல்லையா? சரி நானே அரேஞ்ச் பண்ணிட்டேன். கம்பெனி சார்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார், நீங்கள் வந்துட்டு வரீங்களான்றாங்க. ஓகே போகலாம் தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. அவங்க காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே 2 டபுள் பெட்ரூம் இருக்குது. நீங்கள் 4 பேர் இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு 6 மந்த் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்குவீங்களா அப்படின்றாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி நீங்கள் இன்னைக்கு ரெடி ஆகிட்டு நாளைக்கு தான் கம்பெனி அட்ரஸ், நாங்களே கார் எடுத்து வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். நீங்கள் இன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவங்க 4 பேருமே ரொம்ப டயர்டாக வந்துட்டு அப்படியே வந்து சாஞ்சிடுறாங்க. அவங்க பெட்டில் போயிட்டு அப்படியே சாயிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரூம்லலாம் தூங்க மாட்டாங்கடா. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 2 மேட்ரஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஒன்றா லிவிங் ரூம்லேயே போட்டுட்டு 4 பேர் சேர்ந்து தான் தூங்குவாங்க. இவங்க பெட்ரூம்லலாம் தூங்க மாட்டாங்க. இவங்க வீட்டில் இருக்கும்போது மட்டும் தான் அப்படி தூங்கியிருப்பாங்க. அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க இல்லையா, அதனால எல்லோரும் ஒன்றா தான் தூங்குறாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் அண்ட் ஜிமின் என்ஓ நம்ம 4 பேரும் நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா இவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் கேட்குறாரு, ஹோபி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்றாங்க. பண்ணிக்கலாம் இன்னும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியில் போவோம். போயிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் செட்டில் அப்புறமா சொல்லிக்கலாம். அவருமே ஒர்க்காக இருப்பார் பிஸியாக. அவரை வந்து நம்ம இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக வந்திருப்பாரு. வந்துட்டு இன்னைக்கு 4 பேர் வராங்க இன்டர்ன்ஷிப்க்கு, அதனால் வந்துட்டு அவங்க வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு நல்லா ரெடி வந்துட்டு இந்த சீட்டில் இருக்காரு. இப்போ காய் தான் கேட்டுட்ருக்காரு. என்ன மச்சான் நீ இவ்வளோ நாள் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டியே, என்ன ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு தானே வராங்க, நீ எதுக்கு இவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா அவங்க வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் வராங்க, நம்ம அவங்களை கொஞ்சம் வெல்கம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றாங்க. அதுவும் நான் அவங்கள நம்பி நீ இவ்வளோ பணம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறியா அப்படின்லாம் கேட்குறாரு. நம்ம காய் உன்னை எந்த ப்ராஜெக்ட் எதுவும் பார்க்கல, அதனால தான் இப்படி சொல்கிறேன், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்றாங்க. சரி ஓகே மச்சான் நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது எனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஓகேடா அவங்களும் இப்போ வந்துடுவாங்க. நீ கொஞ்சம் வந்துட்டு அமைதியாக இருடா, வரும்போது எதுவும் பேசாதடா அப்படின்றாங்க. நான் என்னடா பேச போகிறேன், நானும் வந்து பார்க்கணும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்களா அந்த பசங்க எப்படி இருப்பாங்க, நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நம்ம இந்த செக்ரட்டரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 4 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இவங்களுமே இவங்க கார் அனுப்பியிருப்பாங்க. அந்த காரில் வந்து இறங்கிடுறாங்க. வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரையும் நீங்கள் சார்லாம் கூப்பிடாதீங்க, நீங்கள் நேம் சொல்லி கூப்பிடுங்க சொல்லிட்டு இவங்க 4 பேரும் அவங்க நேம் சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜங்குக் இருக்கிறது வந்துட்டு 5th ஃப்ளோரில் இருக்கார். இவங்க வந்துட்டு போகிறாங்க. 5th ஃப்ளோரில் இருக்கார் போல இருக்கார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் செய்வோம் அங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வந்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. 4 பேருமே அவ்வளோ அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு செம்ம லுக்கில் வந்துட்டுருக்காங்க. அந்த செக்ரட்டரி நினைக்கிறாங்க இங்கே உள்ளவங்க எல்லாரும் வேலை பார்க்க போகிறாங்களா, இல்லை இவங்க 4 பேரும் சைட் அடிக்க போகிறாங்களான்னு தெரியல இனிமே அப்படின்றாங்க. அப்புறமா இவங்க 4 பேரும் மேலே வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வெளில வந்து ஒரு சோஃபாவில் வெயிட் பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஜிம் சார் அவங்க 4 பேரும் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. அப்படியே சரி வாங்க வர சொல்லுங்கள் அப்படின்றாங்க.
காய் வந்து அங்கே ஒரு சோஃபாவில் உட்காந்துடுறாரு. இவங்களுக்கு 4 சேர் ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி 4 சேர்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல. ஏன்னா ஜங்குக்கு ஆப்போசிட்டில் உட்கார்ற மாதிரி. இப்போ இவங்க வந்துட்டு சார் நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரையும் கூப்பிட்றாங்க. போயிட்டு இவங்க வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆனதுமே ஹலோ அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கிட்டே அது காய் தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பாரு. அப்படியே வாய் திறந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா இவங்க 4 பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்க, இன்டர்ன்ஷிப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஜங்குக்கு தான் எந்திரிச்சு அழகாக நீட்டாக ரொம்ப டீசெண்டாக பேசுகிறாரு. ஹலோ வெல்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்கம் மிஸ்டர் ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்துட்டு ஹலோ மிஸ்டர் ஜியோன் அப்படின்றாங்க. வந்து இல்லை மிஸ்டர் தான் நீங்கள் சொல்லுவாங்க, நான் ஜியோன் கூப்பிடுவேன், நாங்கள் கால்மி ஜங்குக் அப்படின்றாங்க. இல்லை நாங்கள் எப்படி உங்களை எப்படி கூப்பிட முடியும், நீங்கள் வந்துட்டு எங்களுடைய சிஇஓவாக இருக்கீங்க, நாங்கள் வந்து உங்களை அப்படி அப்போ அந்த மாதிரி கூப்பிட மாட்டோம்ன்றாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒர்க்குக்காக வரல, நீங்கள் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ண தானே வந்திருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜங்குக்குனே கூப்பிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜங்குக் சார் அப்படின்றாங்க. ஓகே உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு அவர் உட்கார சொல்கிறாரு. உட்காந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்றாங்க. ஃபஸ்ட்டு உங்களை இன்ட்ரோ பண்ணிடுங்க அப்படின்றாங்க. இப்போ ஒருத்தவங்களாம் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜெமின் வந்துட்டு மை நேம்ஸ் பார்க் ஜெமின் அப்படின்றாங்க. பார்க் ஜெமினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஆமாம் பார்க் ஜெமின் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாயினும் வந்துட்டு மேக் இது வந்துட்டு ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. ஓகே நீங்கள் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் இவங்க செக்ரட்டரி இருக்காங்க அண்ட் காய் இருக்காரு, உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் இவங்க கேளுங்க, அவங்க எல்லாமே பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு இல்லை வேறு எதாவது உங்கள் டிஸ்டர்ப் எதாவது இருக்குதுன்னு சொன்னால் என்கிட்ட சொல்லிவிடுங்க, என்கிட்ட டேரெக்டாக கூட நீங்கள் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட நம்பர் இதுன்னு சொல்லிட்டு நம்பரை 4 பேர்கிட்டமே ஷேர் பண்ணுறாரு. இவங்களும் எல்லாருமே 4 பேரோட நம்பர் இவங்களுமே நம்பர்லாம் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஜிம்மின் தான் ஜங்குக்கு பார்க்குறாரு. பார்த்துட்டு இவ்வளோ சின்ன வயசில் எவ்வளோ வந்துட்டு மெச்சூராக நடந்துக்கிறாரு, சும்மா சொல்லக்கூடாது, இதனால தான் அந்த கம்பெனி வந்து நம்பர் 1ல் இருக்குது சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குற அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை என்னவோ இவர் பாரு இவ்வளோ எங்கே இருக்காரு, இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ இதாக வந்து இந்த கம்பெனியெல்லாம் ரன் பண்ணுறாருல அப்படின்றாங்க. ஆமாம் அதனால தான் அவர் வந்து நம்மளெல்லாம் செலெக்ஷன் பண்ணியிருக்காரு, இதே ஒரு வயசானவங்க தான் கண்டிப்பாக நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க பெரியவங்க இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மான்னு சொல்லிட்டு இவங்க ஃபெலிக்ஸுமே பார்க்குறாரு. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கார்ல அப்படின்றாங்க. ஆமாம்மா க்யூட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு மிக்கும் சொல்கிறாரு. சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்கிறாங்க. இந்த செக்ரட்டரிக்கு வந்து இவங்க பேசுகிறது வந்து கேட்டிருக்கோம். அவங்க சிரிக்கிறாங்க. சரி அந்த பசங்க பாரு இவங்களே எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, இவங்க வந்து ஜங்குக் சாரே எப்படி க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபைனலாக போகலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து தனித்தனியாக கேபின் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் 4 பேரும் ஒரே இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க, ஒரு ஃப்ளோரே உங்களுக்காக நாங்கள் வந்துட்டு ஒதுக்கி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ப்ரைவசியாகவும் இந்த இது ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இருக்கலாம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ சார்ன்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஒர்க்கை மட்டும் பெஸ்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ தான் நம்ம காய் சொல்கிறாரு. என்னடா அந்த பசங்க சூப்பராக இருக்காங்கன்றாங்க. ஏன் அவங்க வந்து அழகாக இருக்கிறத தான் பார்க்குறீங்க, அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை நீ இன்னுமே பார்க்கல தானே அப்படின்றாங்க. நான் பார்க்கலடா இந்த ஃபைலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த ஃபைலை வந்து அவர் வாங்கி பார்க்குறாரு. இவங்க இது மாதிரி பண்ண போகிறாங்களான்றாங்க. ஆமாம் பண்ண போகிறாங்கன்றாங்க. சூப்பர்டா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு, சரி எப்படி அவுட்ஃபிட் எப்படி வந்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக நல்லா வரும், இங்கே உள்ள எல்லாருமே அவங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண சொல்கிறேன், ரொம்ப சின்சியராக இருக்கணும், நீ வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணாலும் ஹெல்ப் வந்து பண்ணுக்காய் அப்படின்றாங்க. சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ அவங்க செக்ரட்டரி அதே தான் சொல்கிறாரு. அவங்களுக்கு பர்சனலாக என்ன தேவைப்பட்டாலும் வாங்கி கொடுங்க, ஏன்னா அவங்க இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, எதுக்குமே இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. இப்போ மதியம் வந்துட்டு லஞ்ச் வந்து அவங்க நம்ம கூட சாப்பிட்டோம், ஏன்னா ஃபஸ்ட் டே வந்திருக்காங்க, நம்ம கூட அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகே சார் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இவங்கள்ட்ட ஒர்க்லாம் கொடுத்துட்டு அவர் வந்துட்டு போயிடுறாரு. அவருமே அவரோட ஒர்க் வந்து பார்க்க போயிடுறாரு. இவங்க 4 பேருமே போயிட்டு இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்களுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே காய் வந்துட்டு இவங்ககிட்ட 4 பேர்ட்டையும் பேசலாம் அப்படின்ட்டு வராரு. வந்துட்டு ஹாய் நான் தான் காய் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நின்று ஆகுறாங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள், என்னுடைய ஜங்குக்கு வந்து செய்ய சொல்லியிருக்கா நான் செய்வேன்றாங்க. நீங்கள் ஜங்குக்கு பேயே வாட்டுறாங்க, பேய மாதிரி வச்சுக்கலாம், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னன்னாலும் சொல்லலாம், நான் உனக்கு வந்து எல்லாமே நான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா ஓகே காய் சார்ன்றாங்க. காய் சார்லாம் கூட நீங்கள் ஜஸ்ட்டு காய் அப்படின்றாங்க. ஓகே காய் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மேக்கு ஃபிலிக்ஸு எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு அங்கே ஒரு ஒர்க்கை தான் இது பண்ணிகிட்ருக்காரு. ஏன்ப்பா நீ பேச மாட்டியா, நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்க அப்படின்றாங்க. இல்லை நான் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்ருக்கேன் நத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் பேசுறேன்றாங்க. பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒர்க்கை தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ என்னவுமே ஜிமின் கூட செஞ்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு.
மெக்கக்கிட்ட தான் நம்ம காய் வந்து லைட்டாக ஃப்ளட் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு அவர் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாரு, "இங்கே பாருங்கள், நான் வந்திருக்கிறது வந்து ப்ராஜெக்ட்டுக்கு தான். நாங்கள் பண்ணிட்டு சீக்கிரமே போயிடுவோம் சரிங்களா, 6 மந்த்தில். நீங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க" அப்படின்றாங்க. என்னடா இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, "இங்கே பாருப்பா, எனக்கு வந்து கொஞ்சம் உன்கிட்ட சும்மா பேசணும்னு தோணுச்சு. உங்க 4 பேரையும் ஃப்ரெண்ட்லியாக பேச சொல்லி இந்த ஜங்குக்கு சொன்னா. அதனால தான். நீ வந்து தப்பாலாம் எடுத்துக்காத என்ன" அப்படின்றாங்க. "சரி சரி, நான் தப்பாலாம் எடுத்துக்கல. நாங்கள் எதனா ஹெல்ப் வேணா கூப்பிட்றோம். இப்போ நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு வேறு ஒர்க் இருந்தால் பார்க்குறீங்களா" அப்படின்றாங்க. ஐயோ! பெருத்த அவமானமா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து அந்த பக்கம் வந்துடுறாரு. சரின்ட்டு இவங்க வந்து ஒர்க் பண்ணிடுறாங்க. ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜங்குக் தான் வந்து நம்ஜுக்கு கால் பண்ணுறாரு. ஹியாங் என்னால் வந்துட்டு ஜேஹோப் ஹியாங் இருக்காங்களா, அவங்களோட ப்ராஜெக்ட் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் போல். ஏன்னா இங்கே வேறு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு 3 மந்த்துக்கு வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். நானும் இந்த கம்பெனியில் வந்து ஒரு சிஓ தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ஷுகா கிட்டே எங்களோட ஒர்க்கை வந்துட்டு அவனை பார்த்துக்க சொல்கிறேன். இவனோட ஹெல்ப் இந்த ஒர்க்கில் நான் பார்த்துக்கிறேன். இது வேறு ஒரு யூனிட்டில் தான்டா இப்போ ஜேஹோப்புக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் இருக்குது. நான் அந்த யூனிட்டில் நானும் ஜேஹோப்பும் ஒர்க் பண்ணுறோம். எதனா இம்பார்ட்டன்ட் ஒர்க்னா அவனை கூப்பிட்றேன். மற்றபடி நீ வந்து அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோ, நான் இங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஹயான்னு சொல்லிட்டு ஹோபி என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. ஏன்னா ஹோபிக்கும் ஜிமின் வந்து இங்கே வந்ததும் தெரியாது. இன்னமும் வந்து பேசிக்கல. அப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ லஞ்ச் டைமும் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் காய்கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. இவங்க 4 பேருக்கிட்டே வந்து கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிடுங்க, உங்களுக்காக சார் வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஏன் நாங்களே சாப்பிட்டு போமே அப்படின்றாங்க. இல்லை இல்லை, நீ ஃபர்ஸ்ட் டே, நீங்கள் எங்கள் கூட வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு சார் வந்து விருப்பப்படுறாங்க, வாங்கன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே வராங்க. வந்துட்டு வந்து உட்கார்றாங்க. அப்போ ஜங்குக் சொல்கிறாரு, நீங்கள் அவங்க பாருங்கள், நீங்கள் யாரும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர் மாதிரிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி தருவோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஃபுட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை சாப்பிடுவீங்க நம்புகிறோம். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு ஃபாரின் ஃபுட்டு தான் அப்படின்றாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்மின் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து கொரியன் ஃபுட்டே சாப்பிடுவோம். நாங்கள் அங்கேயுமே தான் சாப்பிடுவோம். நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் இனிமேல் கொரியன் ஃபுட்டே எடுத்து சாப்பிடுவோம். நீங்கள் வந்து இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண வேண்டாம். அவங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே நாங்கள் சாப்பிடுவோன்றாங்க. ஓ அப்படியா, ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன், இந்த டைம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு காய் ஃப்ளேக்ஸ் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காய் இங்கே தான் உட்காந்துருக்காரு. அவருமே பார்க்குறாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு லைட்டாக ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்துட்டு அவர் பாட்டுக்கு அழகாக சாப்பிட்டுட்டு நீட்டாக ஒரு பாட்டுக்கு இருக்காரு. எந்த பக்கம் பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. சரி வந்து ஜிமினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஜிமினை வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்காரு. கியூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ காய் தான் யார் கியூட்டு அப்படின்னு கிட்ட போய் கேட்குறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணுறாரு. ஜிமினை தான் பார்க்குறாரு. யார் அந்த ஜிமினான்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. என்னடா பார்த்ததும் லவ் அப்படின்றாங்க. இல்லை இல்லை, எனக்கு ஜஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குடா. சரி, இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காங்க, எதுவும் டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டான்ட்டு அமைதியாக இருக்கேன்றாங்க. அதில் என்னடா இருக்குது, பிடிச்சிருந்தா பேசுகிறா அப்படின்றாங்க. இது வரைக்கும் யார்ட்டையும் பேசுனது இது மாதிரிலாம் பழகுனதே இல்லையேன்றாங்க. சரி, இப்போதைக்கு அதை பற்றி பேச விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அகைன் அவங்க ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜெமீனுக்கு தான் ஒரு ஃபைலில் வந்து சைன் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிட்டு கையெழுத்து வாங்கணும்டா, அந்த மாதிரி சிஓட சைன் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவருக்கு போகிறது கொஞ்சம் அவசரம் இருக்குது, எப்படி போய் கூப்பிடுன்னு தெரியல. சரின்ட்டு மெக்கிட்ட கொடுக்குறா, நீ போய் வாங்கிட்டு வரையான்றது. நம்ம இதுக்கடா போன இது வெயிட் பண்ணு சொல்லிட்டு கவனி லட்சம் வயசு சுற்றிட்டு இருப்பான்னு அவங்க கூப்பிடுன்றாங்க. யாருடான்றாங்க. அதான் அந்த காயின்றாங்கடி, அப்படி சொல்லாதடா, அவர் வந்து சிஓட பெஸ்ட் ஃப்ரெண்டாம்மா, நீ அந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது, நான் அவனை அப்படி தான் கூப்பிடுன்றாங்க. எப்படி கூப்பிடாது அப்படின்றாங்க. சரி ஓகேடா இல்லைடா சொல்லிட்டு ஹலோ காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக கூப்பிட்றாரு. ஹலோ காய் அப்படின்றாரு. என்னையா அப்படின்றாங்க. ஆமாம் உங்களை தான், கொஞ்சம் வர முடியுமான்றாங்க. அதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு இருக்குது. என்ன ஹெல்ப் சொல்லுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா நான் இருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை சிஓ சார்கிட்ட இதை கொஞ்சம் கையெழுத்து வாங்க தெரியுங்களா அப்படின்றாங்க. அப்படியா, ஏன் இதை நீங்கள் தானே பண்ணீங்க, போய் நீங்களே வாங்கிக்கலாமேன்றாங்க. இல்லை எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீங்கள் போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்றாங்க. இதில் போய் என்ன இருக்குது, என் மச்சாங்கிட்ட வாங்குறதுல எனக்கு என்ன கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்போ வந்துட்டு ஜிமினும் என்னும் ஃபெலிக்ஸும் 3 பேரும் சிரிக்கிறாங்க. நீ என்னடா இப்படி இருந்து இவரை வந்துட்டு ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, அவர் ஏமாத்தணும்லாம் எதுவும் இல்லைடா, ஆனால் அவர்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஹெல்ப்லாம் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு வந்து போய் கேட்குறதுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், இப்போ தானே வந்திருக்கோம். ஆனால் அவரோட ஃப்ரெண்டு தானே, அவர் போய் வாங்கிட்டு வருவார், இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபன்னாக இருக்கார்ல, ரொம்ப நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு
இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்துட்டு நம்ம காய் வந்துட்டு உள்ள வர்றாரு, மச்சான் அப்படின்றாங்க. என்ன காயின்றாங்க, இங்கே பாரு இதில் ஏதோ சைன் வேணுமாண்டா அப்படின்றாங்க. சைன் அங்கே கொடுன்னு சொல்லிட்டு வந்து ரீட் பண்ணி பார்க்குறாரு. ஓ இதுக்கெல்லாம் அப்ரூவலுக்கு வந்து கையெழுத்து வேணும் தான் என்னோடதுன்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுறான்றாங்க. சரி இது ஏன்டா நீ எடுத்துகிட்டு வர, அவங்க யாருக்குமே வரலன்றாங்க. இல்லைடா அவங்களுக்கு வந்து வேறு ஏதோ ஒர்க் இருக்குதாம்மா, அதனால் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுமே வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அவங்களும் எப்படிடா இருக்காங்கன்றாங்க, எதாவது ஒர்க்லாம் பண்ணுறாங்களா, ஓகேவா அவங்களுக்கு எல்லான்றாங்க. எல்லாமே ஓகேடா, அவங்களுக்கு என்ன ஃப்ரீயாக இருக்காங்க, யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல, அவங்க பாட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிடுறாங்க. இப்போ ஜாப் தான் ஈவினிங் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு லிஃப்ட்டில் போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. எல்லோரும் வெளில வந்துட்டாங்க. ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. இந்த 5th ஃப்ளோரில் தான் ஜங்கும் இருக்காரு. அதே ஃப்ளோரில் தான் இவங்க எல்லோரும் இருக்காங்க. மற்ற ஃப்ளோரில் தான் ஸ்டாஃப்ங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த ஃப்ளோரில் வந்துட்டு கீழே போகிறதுக்காக வந்து வெளில வராங்க. அப்போ வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லோரும் முடிச்சிட்டிங்களா ஒர்க்லான்றாங்க. முடிச்சிட்டோம், ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உங்களுக்கு வந்து காரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து போய்க்கலாங்கன்றாங்க. ஓகே சார் அப்படின்றாங்க. ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. லிஃப்ட்டும் வருது. எல்லாருமே போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு ஏறுறாங்க. நம்ம ஜங்கு கொண்டு ஃபஸ்ட்டே போயிருப்பாரு. ஒவ்வொருத்தவங்களும் வரும்போது கரெக்டாக ஜிமின் போயிட்டு ஜங்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்காரு. ஏன்னா ஜிமின் க்ளோஸாக வந்ததும் ஜங்குக்கு வந்துட்டு அவருடைய ஹார்ட் பீட் வந்துட்டு ரொம்ப ரைஸ்அப் ஆகுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹார்ட்லேயே கை வச்சுக்கிறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி இருந்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் இது, ஏன் இப்படி அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இப்போது ஜிமின் வந்துட்டு நல்லா ஜங்கு கிட்ட வந்துட்டு, அதாவது நம்ம ஃபிலிக்ஸ் கிட்ட அவர் ஹேண்டை பிடிச்சி சும்மா விளையாடிட்டு ஏதோ வந்துட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் வந்து கூட்டமாக இருக்குது. அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஜிமின் நல்லா போயிட்டு ஜங்கு கிட்ட சாஞ்சிடுறாரு. அவர் இப்போ கூட பின்னாடி ஜங்கு இருக்கிறத வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஃபிலிக்ஸ்கிட்டையும் என்மோ விளையாடிட்டே வந்துட்டுருக்காரு. வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணணும், இந்த ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சுட்டு அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு. ஓகே ஷேர் பண்ணலாம் கம்முவான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் தான், ஐயோ இந்த பையன் கொஞ்சம் தண்ணியில் தான் நல்லாயிருக்குமே, எனக்கு இவ்வளோ ஹார்ட்பீட் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணுறாரு. இப்போ சடனாக ஜிமின் அப்படியே ரொட்டேட் ஆகுறாரு. ரொட்டேட் ஆகும்போது கரெக்டாக ஜங்குக்கோட ஐஸை தான் பார்க்குறாரு. ஜிமினோட ஐஸ் தான் பார்க்குறாரு. அவர் ஐஸ் பார்த்தோமே அவ்வளோதான், அதனால டீப்பாக ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட்லேயே இருக்காங்க. ஜிமினுமே வச்சுக்கணுமா பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜங்கும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஜங்கு வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நம்ம தேடுற அந்த ஐஸ் வந்து இதுதான், நம்மளுக்கான ஒரு லவ்வோட பார்க்க வேண்டிய ஒரு ஐஸு, நம்ம நினச்சது இந்த ஐஸ் தான், நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜிமினுமே வந்துட்டு இவர் அங்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்தார், இங்கே பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இப்போது ஃபிலிக்ஸ் தான் ஜிமின் அப்படின்றாங்க. என்னன்றிருக்க, நீ அந்த பக்கம் திரும்புன்னு சொல்லிட்டு திருப்பிடுறாரு. அப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி போயிடுது ஃபேஸு. இப்போ தான் பார்த்தா அதுக்குள்ளே இப்படியா, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவருமே விட்டுறாரு. இப்போ ஜிமின் லைட்டாக ட்ரை ஆகுறாரு. இப்போ அவ்வளோ நேரம் ஐ கான்டாக்ட் பண்ணது நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கீழே வந்துடுறாங்க. இவங்களுக்கான காரில் இவங்களுமே இவங்க வந்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்குமே போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஜங்குக்கு வந்துட்டு திங்க் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க வந்துட்டு அப்படி ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை பார்க்கும்போது நான் இந்த மாதிரி ஷை ஆகிருக்கேன், இந்த மாதிரி ஹார்ட் பீட்லாம் வந்து ரைஸ் ஆகிருக்கு, அது எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா, அந்த ஐ கான்டாக்ட் கொஞ்ச நேரம் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் வித் மை அப்படின்னு சொல்லிட்டு அதில் விட்டுறாரு. அப்புறம் எதுவும் யோசிக்கல. அதுக்கு வந்துட்டு நம்ம என் ஜென் தான் வந்து கேட்குறாரு, எப்படி போச்சு இன்றைக்கி ஒர்க்லாம் அப்படின்றாங்க. ரொம்ப நல்லா போச்சு ஹேங்கிறாங்க. என்னடா இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறும் ஃபேஸில் எக்ஸ்ட்ரா ஸ்மைல்லாம் இருக்குது என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்லான்ட்டு அவங்களாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போவுமே ஜங்குக்கு அதை தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. நாளைக்கு மறுபடியும் நான் எப்போ பார்ப்போன்னு எனக்கு இருக்கே, இந்த மாதிரி நான் என்ன யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறது கரெக்டாக என்ன எனக்கு தெரியலையே, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே ஜிமினுமே கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன், இது வரைக்கும் இவ்வளோ நாளில் யார்கிட்டையுமே இப்படி ஒரு ஃபீலே இல்லை தெரியுமா, அந்த ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே ரொம்ப ஷை ஆகிட்டே இருக்காரு. சரி ஓகே நம்ம வந்துட்டு ஒர்க்குக்காக வந்திருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து திட்டிட்டு சமாதானம் ஆயிடுறாரு.
இப்போ நெக்ஸ்ட் டே தான் கம்பெனியில் தான் காட்டுறாங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு சைன் பண்ணுறதுக்கு காய் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபைலை வந்து நீங்களே சைன் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்களுமே வந்துட்டு அவர்கிட்ட நல்லா பேசி பழகணும்ல. நானே போயிட்டு பேசிட்டு இருந்தால் உங்களுக்கும் அவருக்கும் நல்லா கனெக்ட் இருக்காது. அதனால் நீங்கள் போயிட்டு இந்த சைன் வந்து வாங்கிக்கோங்கன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் போயிட்டு ஜங்கோட ரூம் தான் நாக் பண்ணுறாரு. கமின் அப்படின்ற மாதிரி கமின் சார்ன்றாங்க. எஸ் கமின்றாங்க. அப்போது உள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு சைன் வேணும் அப்படின்றாங்க. வாங்க அப்படின்றாங்க. போயிட்டு உட்காந்து அது வந்து உட்காருங்க அப்படின்றாங்க. உட்காருங்க. ஃபைலை கொடுத்ததும் அவர் ரீட் பண்ணுறாரு. ஜிமின் என்ன ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்க் ரீட் பண்ணிவிட்டு அப்படி ஜிமினை பார்க்குறாரு. அகைன் அவங்களுக்குள்ள ஐ கான்டாக்ட் தான் போயிட்டுருக்கு. போயிட்டு இப்போ ஜங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் ஓகே வாங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு எல்லாமே ஓகே தான் வந்துட்டு இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஜங்குக்குனே கூப்பிடுங்கன்றாங்க. ஓகே ஜங்குக் அப்படின்றாங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் சரிங்களா. அங்கே என்ன வேணும் உங்களுக்கு வேறு எதனா ஹெல்ப்போ இல்லை என்னனாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. உங்களுக்கு இல்லை 4 பேருக்கு சேர்த்து தான் சொல்கிறேன்றாங்க. ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்து எது வேணாலும் கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்படின்றாங்க. நீங்கள் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்கலாம் அப்படின்றாங்க. ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகேடா நான் நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு இல்லைனா சூன் போடுறேன்டா ஓகேங்களா. இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு வேளை போர் அடிச்சிருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன் ஓகேங்களா. தேங்க்யூடா.